தொழில் செய்தல் இறையொழுங்கு என்ற தலைப்பில் 22/3/2025 அன்று சென்னையில் நடந்த தொழில் கழக கூடலில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். தொழில் கழக கூடல் என்ற இந்த நிகழ்வு கடந்த ஆண்டு ஆற்றுப்படை நிகழ்விற்கு பின்னர் ஒரு அடுத்த நிகழ்வாக வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஆற்றுப்படைக்கென்று ஒரு கூடல் இருந்தது. அந்த கூடலில் ஊர் திரும்புவோருக்கான வழிகாட்டல்கள் குறித்தும் ஊர் திரும்புதல் எவ்வளவு இன்றியமையாது என்பதனை குறித்தும் என்னுடைய உரையில் சில கருத்துக்களை கூறியிருந்தேன். இந்த ஓராண்டு காலத்தில் நம்முடைய ஆற்றுப்படை செயல் திட்டம் என்ன பணிகளை நிறைவேற்றியிருக்கிறது என்பதனை இந்த நிகழ்வு அறிவித்திருக்கிறது. எனக்கு ஒரு மனநிறைவான நிகழ்வாகத்தான் இதுவும் இருக்கிறது. ஏனென்றால் ஆற்றுப்படை சந்திப்பு வைக்கிறோம், வழிகாட்டல்களை வழங்குகிறோம். ஆனால் அதில் பங்கேற்கும் அனைவருமே ஊர் திரும்புவதும் இல்லை அல்லது தொழில் செய்வதும் இல்லை. பலருக்கு ஊர் திரும்புதல் என்பது வேலை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு சிறந்த வழி என்ற புரிதல் இருக்கிறது. வேறு சிலருக்கோ இருக்கும் வேலை பிடிக்கவில்லை, அதிலிருந்து தப்பிக்கிறேன் என்ற கருத்தாக இருக்கிறது. நானும் பல ஆண்டுகளாக கூறிக்கொண்டிருக்கிறேன், ஊர் திரும்புதல் என்ற கருத்து உழைப்பை அடிப்படையாக கொண்டது. அது மிகவும் பொறுப்பானது. நீங்கள் ஒரு நிறுவனத்தை சார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு பொறுப்பு குறைவு. ஏனென்றால் உங்களுக்கு ஊதியம் வந்துவிடும். ஒரு மாநகரம் உங்களுடைய பல பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் ஊர் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு மிகுதி. உங்களுடைய தொழிலை நீங்களே மேற்கொள்ள வேண்டும், உங்களுடைய உறைவிடத்தை நீங்களே கட்டிக்கொள்ள வேண்டும், உங்களுடைய குழந்தைகளின் கல்விக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும். ஊர் திரும்புதல் என்பது அவரவரும் தம்முடைய சிவத்துக்கு திரும்புதல் என்று ஒரு கொள்கையாகவே நான் கூறியிருக்கிறேன். இறைநிலையை நோக்கி ஒரு மனிதர் திரும்புவதுதான் ஊர் திரும்புதல். அது மிக எளிமையானது, ஆனால் எளிதானதல்ல. அது எளிமையானது எதுவோ அதனை நன்கு விளங்கி கொண்டால் அது நிகழ்ந்துவிடும். அது மிக எளிது என்று கருதினால் தலைகீழாக நின்றால் அது வாய்க்காது. இந்த எளிமைக்கும் எளிதுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் சுருக்கமாக கூறுகிறேன். ஒன்று எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி மட்டுமே இருந்தால் அது எளிமை. எந்த ஒப்பனையும் இல்லை, எந்த மதிப்பீடுகளும் இல்லை, அல்லது எந்த மதிப்பீடுகளை பற்றி அக்கறையும் இல்லை என்றால் அது எளிமை. அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது. எளிது என்றால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ஆட்பட்டு விடும், அதனை எளிதாக வசப்படுத்தி விடலாம். இதற்கு வசப்படவில்லை என்றால் அது அதற்கு வசப்படும் என்றால் அது எளிது. இறைவன் எளிமையானவன், அவன் எளிதானவன் அல்லன். அவனை எளிமையாக அணுகினால் வசப்படுவான். அவன் எளிது என்று கருதினால் பல்லாயிரம் பிறவிகளை வழங்குவானே அன்றி வசப்படமான். ஊர் திரும்புதல் என்பது எளிமையானது, ஆனால் எளிதானதல்ல. அது எந்த ஒப்பனையும் இல்லாமல் அல்லது எந்த மதிப்பீடுகளுக்கும் ஆட்படாமல் ஒரு மனிதர் தன்னுடைய இயல்பில் வாழ்வதற்கான வழி. ஆகவேதான் அது அவரவருடைய சிவத்திற்கு திரும்புதல் என்று ஒரு கொள்கையாக கூறப்பட்டிருக்கிறது. நூல்களிலும் நான் இவ்வாறு தான் எழுதியிருக்கிறேன், பல உரைகளிலும் இதனை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆற்றுப்படை செயல் திட்டம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனாலும் கடந்த ஆண்டு ஆற்றுப்படைக்கு பின்னர்
தொழிலில் ஈடுபடுவோருடைய எண்ணிக்கை உயர்ந்திருப்பதை பார்க்கிறோம். இன்று இந்த நிகழ்விலேயே நான் பார்க்கிறேன். சூழல் நெருக்கடி ஒரு அடிப்படை காரணம். அது மட்டுமல்லாமல் இந்த கடந்த ஆண்டு ஆற்றுப்படை நிகழ்வுக்கு பின்னர் ஒருங்கிணைப்பு பணிகளை சற்று கூடுதலாக செய்தோம். அதற்கு முன்னர் நானும் கூடுதலாக அதில் இவ்வளவு அக்கறை காட்டியதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த முறை கூடுதலான ஒருங்கிணைப்பு பணிகளை செய்தோம். இதன் பொறுப்பாளர்களாக இருந்தவர்களை பற்றி இங்கு ஏற்கனவே தொழிலில் ஈடுபட்டோர் அவரவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நன்றி பெருக்கோடு குறிப்பிட்டார்கள். மலரி, சீர்செல்வி ஆகிய அந்த இருவரும் பல முறை இந்த ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட்டு யாராவது அந்த ஆற்றுப்படை ஒழுங்கிலிருந்து வெளியேறி செல்வதாக இருந்தால் கூட அவர்களையும் இழுத்து போட்டு என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உரையாடல்களை நிகழ்த்தினார்கள். ஒரு சில உரையாடல்களில் நானும் இருந்தேன். விளைவாக இன்றைக்கு இவ்வளவு பேர் புத்தம் புதிதாக தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆற்றுப்படை நிகழ்விலிருந்து நாம் தொழில் கழகம் என்ற ஒரு செயல் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். முகிழ் என்ற அந்த பெண் தான் அதற்கு பொறுப்பாளர். உங்களுக்கு தெரியும், அவர் தான் இந்த நிகழ்வையே ஒருங்கிணைக்கிறார். இந்த தொழில் கழகம் எவ்வளவு இன்றியமையாது என்பதனை நீங்கள் அனைவரும் ஒரு சில நொடிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய நிறுவன சார்பு என்ற நிலையை விட்டுவிட்டு தற்சார்பாக வாழ வேண்டும் என்று வருகிறார். அவர் ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபடுகிறார். அவர் ஒரு பொருளை ஆக்குகிறார். அது வேளாண்மையாக இருக்கலாம், அல்லது அணிகலன் செய்வதாக இருக்கலாம், உணவுப் பொருள் ஆக்கமாக இருக்கலாம், வேறு ஏதேனும் ஒன்றாக இருக்கட்டும். அதனை அவர் ஒரு தொழிலாக மேற்கொள்ளும் போது ஒன்று அவருக்கு இந்த தொழில் பற்றிய அறிமுகம் வேண்டும், இரண்டாவது பயிற்சி வேண்டும், மூன்றாவது இந்த பயிற்சிக்கு பின்னர் அவர் தொழிலில் ஈடுபடும் காலத்தில் பல வகையான ஒத்துழைப்புகள் வேண்டும். பொருள் அடிப்படையிலான ஒத்துழைப்பு வேண்டும், மனநிலையில் ஒத்துழைப்பு அல்லது அரவணைப்பு வேண்டும். இல்லையா? ஒருவர் ஊர் திரும்புகிறார் என்றால் அவர் ஊரையே எதிர்த்துக் கொள்கிறார் என்று அதற்கு பொருள் உண்டு. முதலில் அவர் குடும்பத்தை எதிர்க்கிறார், பின்னர் அவர் உறவினர்களை எதிர்க்கிறார், சில காலம் கழித்து ஊரையே எதிர்த்துக் கொள்கிறார். பல மனிதர்கள் ஊர் திரும்பும் போது அனைவராலுமே கைவிடப்படுகிறார்கள், அல்லது ஊர் திரும்புதலை அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் கைவிடல் நிகழ்ந்துவிடும். இந்த நிலையில் ஒரு தொழிலில் ஈடுபடும் மனிதருக்கு ஆறுதலும் அரவணைப்பும் எவ்வளவு இன்றியமையாது. ஏதேனும் சில சொற்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தும். தோன்றிருக்கும் போது எங்கிருந்தோ வரும் சில சொற்கள் அவர்களை தூக்கி மார்பில் அணைத்துக் கொள்ளும். அந்த சொற்களின் அடிப்படையிலே அவர்கள் உளியை பிடித்து செதுக்க தொடங்குகிறார்கள், ஒரு சிரட்டையை உடைத்து அணிகலன் செய்கிறார்கள், உணவுப் பொருள்களை ஆக்குகிறார்கள். அந்த சொற்கள் அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தலாக அமைந்து விடுகின்றன. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே அல்லது ஒத்துழையாமைக்கு இடையே அவர்கள் அந்த தொழிலில் இருந்து ஒரு பொருளை செய்து விட்டு நிமிர்கிறார்கள். இந்த பொருளை என்ன செய்வது என்பது அடுத்த கேள்வி. இவ்வளவு இடர்பாடுகளுக்கு பிறகு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இது நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று உரையாடுவதற்கு கூட அருகே யாரும் இல்லை. ஒத்துழைக்க விரும்புபவர்கள் எங்கெங்கோ இருக்கிறார்கள். இதனை அடிப்படையாக தொடக்கி வைத்த ஒருவன் எங்கிருக்கிறான் என்றே தெரியாது. எங்கிருக்கிறான் என்று தெரியாது, எப்பொழுது வருவான் என்று தெரியாது, எப்பொழுது உரையாடுவான் என்றும் தெரியாது. இந்த நிலையில்
நான் இந்த பொருளை ஆக்கி வைத்திருக்கிறேனே, இதனை நான் யாரிடம் காட்டுவேன், இதனை நான் அடுத்து என்ன செய்வேன் என்ற கேள்வி இந்த தொழிலில் ஈடுபட்ட ஒவ்வொருவருக்குமே வரும். அந்த நிலையில்தான் ஓர் அமைப்பு தேவைப்படுகிறது. நீ கலங்காதே, நான் இருக்கிறேன் என்று ஒரு குரல் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒலிக்க வேண்டியிருக்கிறது. அந்த குரல் தான் தொழில் கழகம். அவ்வாறான குரல் தான் ஆற்றுப்படை. நீ தனித்து விடப்படுவதில்லை என்பதனை ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒலித்துக் கொண்டே இருப்பதற்காக அந்த விருப்பத்தில் நம்மால் தொடங்கப்படும் அமைப்புகள் தான் இவை. ஒரு பொருளை ஆக்கிவிட்ட பின்னர் அதனை பற்றி உரையாடுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த பொருளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கென்று அமைப்பு இருக்கிறது. உழைப்பிற்குரிய வருவாயை அது ஈட்டித் தரும் என்ற நிலையை உருவாக்கிவிட்டால், தொழிலில் ஈடுபட்டு ஊர் திரும்பிய ஒரு மனிதர் உண்மையில் எதனை தெரியுமா காண்கிறார்? அவர் இவ்வளவு ஒத்துழைப்புகளின் ஊடாகவும் இறைவனை காண்கிறார். இறைவன் என்பவன் யார்? கோயில் கருவறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பவனா? இல்லை, எங்கும் இருப்பவன். இறைத்தன்மை என்பது என்ன? ஒருவர் வழியின்றி தவிக்கையில் அவருக்கு வழியாக இருக்கும் எல்லாமே இறைத்தன்மைகள் தான். ஒருவர் நடப்பதற்கு தடுமாறுகையில் அவருடைய கால்களுக்கு ஊக்கமாக இருக்கும் எதுவும் இறைத்தன்மைதான். ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் ஒருவர் இருக்கையில் அந்த அச்சத்தை நீக்குவதற்காக என்ன செய்தாலும் அது இறைத்தன்மைதான். இந்த இறைத்தன்மை ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கிறது. அது ஒரு சில மனிதர்களுக்காக இருப்பது என்று நீங்கள் கருதவே கூடாது. இறைத்தன்மை இல்லாமல் ஒரு படைப்பு கூட இங்கு இல்லை. மூலத்தில் எது இருக்கிறதோ அதுதான் வெளிப்பாடுகளில் இருக்கும். ஒரு மூலத்தில் இருந்துதான் நாம் வருகிறோம் என்றால் நாம் அனைவருமே அந்த மூலத்தின் தன்மைகளோடு தான் இருப்போம். ஒரு விதையின் தன்மை பல கோடி தாவரங்களில் இருக்கும் என்பதுதான் உண்மை என்றால், இறைவனின் தன்மை உங்கள் அனைவரின் மனங்களிலும் இருக்கிறது என்பது உண்மைதானே? இது ஒரு அரிய கண்டுபிடிப்பல்ல. இது எளிமையானது, ஆனால் எளிதானதல்ல. இது இப்படித்தான் இருக்கிறது. இறைவனின் தன்மை ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. இந்த செயல் திட்டங்கள் வழியாக நான் எதனை வெளிப்படுத்துகிறேன் அல்லது நான் எதனை கட்டமைக்கிறேன்? மனிதர்கள் தங்களுடைய நல்லிணக்கத்தின் வழியாக ஒருவரை ஒருவர் அரவணைக்க வேண்டும் என்ற இறைவனது தன்மையை நான் உங்கள் வழியாக வெளிப்படுத்துகிறேன். ஆற்றுப்படையோ தொழில் கழகமோ எதுவாக இருந்தாலும் ஒருவர் வழி கேட்டு வந்து நிற்கும் போது அவருக்கு வழி சொல்லி ஆற்றுப்படுத்தும் அனைவருமே இறைத்தன்மையில் இருப்பவர்கள்தான் என்பதனைத்தான் நான் கட்டமைக்கிறேன். தொழில் கழகத்தின் வழியாக ஒரு பொருளை ஆக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பொருட்களை விருப்பத்தோடு வாஞ்சையோடு வாங்கும் ஒவ்வொருவருமே அந்த இறைத்தன்மையின் துளிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதனை நான் கட்டமைக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சமூகம் நல்லிணக்கமாக இருக்கிறது என்றால் அந்த சமூகம் அறிந்தும் அறியாமலும் எப்பொழுதுமே இறைவனை தொழுது கொண்டிருக்கிறது என்று. ஒரு நல்லிணக்க சமூகம் எந்நேரமும் தொழுகையில் இருக்கிறது என்று பொருள். இதனை ஒரு மந்திரம் போல் மனதில் கொள்ளுங்கள். தொழுகை என்பதே ஒரு கட்டமைவுக்கு அடங்குதலைத்தான் குறிக்கும். ஒரு ஒழுங்கிற்கு அடங்குதல், அதுதான் தொழு என்பது. நம்முடைய மரபில் மாடுகளை அடைக்கும் இடத்திற்கே தொழுவம் என்றுதான் பெயர்.
இறைவனை தொழுவதாக திருமுறைகள் கூறுகின்றன. தொழுதல் என்பது இறைவனை வணங்குதலுக்கு உரியதல்ல, இறைவனுக்கு அடங்குதலுக்கு உரிய சொல்லுது. வேண்டுதல் வேறு, வணங்குதல் வேறு, தொழுதல் வேறு. தொழுதேத்துதல், தொழுதேற்றல் என்றால் இறைவனுடைய தன்மைகளுக்கு அல்லது அவனுடைய ஒழுங்குகளுக்கு தன்னை அடக்கிக் கொள்ளுதல் என்று பொருள். வணங்குதல் என்பது அவ்வாறானதல்ல. இறைவனுக்கும் ஒரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருந்து அந்த இடைவெளியில் இறைவன் மீது மரியாதை செலுத்தினால் அது வணக்கம். வேண்டுதல் என்றால் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டார். அதில் இடைவெளி இன்னும் அதிகம். இடைவெளி அதிகமாக இருந்தால் ஒரு குழந்தை பெற்றோரிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். மிக நெருக்கமாக இருக்கும் குழந்தை எது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காது. எது வழங்குகிறார்களோ அது நமக்குரியது என்று இருந்துவிடும். நான் இயல்பான பெற்றோரை பற்றி கூறுகிறேன். எளிமையான பெற்றோர். இடைவெளி மிகுதியாக இருந்தால் என்ன நிகழும்? கேட்டால் தான் கிடைக்கும் என்று அது புரிந்து கொண்டு அல்லது கருதி கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கும். அது வேண்டுதல். இடைவெளி மிக குறைவாக இருக்கிறது என்றால் அது ஒரு மரியாதையுடன் இருக்கும். அது வணங்கி கொண்டே இருக்கும். கேட்க வேண்டாம், வணங்கினாலே கிடைத்து விடும் என்று இருக்கும். அது ஒரு சிறந்த வழி. பலரை நான் பார்த்திருக்கிறேனே, அவர்கள் எதுவும் கேட்க மாட்டார்கள் இறைவனிடம், ஆனால் வணங்கி கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு கிடைத்தது. அது ஒரு வழி. ஓரளவு நெருக்கமானவர்கள் என்று அதற்கு பொருள். இன்னும் நெருக்கமாக இருப்பவர்கள் தொழுது விடுவார்கள். நான் என்ன உன்னை வணங்குவது, நான் மரியாதை கொடுக்கும் அளவு எனக்கு என்ன இருக்கிறது, அதான் தொழுகை. ஒருவர் இன்னொருவரை மதிக்கிறார் என்றால் அவ்வாறு மதிப்பவருக்கு என்று ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். நான் உன்னை மதிக்கிறேன் என்பது வணங்குதல். உன்னை மதிப்பதற்கு நான் யார் என்பது தொழுது விடுதல். அதுதான் தொழுது ஏற்றுதல். திருமுறைகளில் அந்த சொல்லே தொழுது ஏற்றுதல் என்று இணைந்து இணைந்து இருக்கும் பல இடங்களில். தொழுது இறைவனை ஏற்றுதல், அவனுடைய ஏற்றத்தை, அவனுடைய பெருமையை குறிப்பிடுதல். இதுதான் தொழு என்ற சொல்லுக்கு அடிப்படையான பொருள். ஒரு கட்டமைப்பிற்குள் அல்லது ஒழுங்கிற்குள் அடங்கி விடுதல் தொழுகை என்றார். இதுதான் தொழில் என்று விரிவடைகிறது. தொழுதான் தொழில் என்று விரிவடைகிறது. அது என்ன பொருளில் விரிவடைகிறது என்றால், ஒழுங்கிற்கு உட்பட்டு அதற்கு அடங்கி அந்த ஒழுங்கினை மீறாமல் விரிவடையும்படி என்ன செய்தாலுமே அது தொழில். அது பொருள் ஈட்டுகிறதா இல்லையா என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஒரு ஒழுங்கிற்கு உட்பட்டு ஒரு மனிதர் தன்னை விரித்துக் கொள்கிறார் என்றால் அவர் தொழிற்படுகிறார், அதாவது அவர் தொழில் செய்கிறார். ஆகவேதான் இறைவனுடைய 5 தொழில்கள் என்று குறிக்கப்பட்டன. படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல். இந்த 5 என்ன? இறைவனுடைய வினைகள் அல்ல, தொழில்கள். 5 தொழில். வினை என்று இருந்தால் 5 என்ற வரையறையே இருக்காது. ஏனென்றால் வினை என்பது என்ன? விளைவு நோக்காது. ஒரு குறிப்பிட்ட விளைவிற்காக ஏதாவது செய்தால் அது செயல். விளைவை நோக்கவில்லை என்றால் அது வினை. இறைவன் வினையாற்றுகிறான். ஆனால் எல்லா வினைகளையும் 5 தொழில்களுக்கு உள்ளே வைத்திருக்கிறான். இந்த 5 தொழில்களுக்கு உள்ளே இருப்பதனால்தான் ஒழுங்கிற்கு உட்பட்டு இந்த உலகம் விரிவடைகிறது. படைத்தல் ஒரு தொழில். இது ஒரு ஒழுங்கிற்கு உட்படவில்லை என்றால் என்ன நிகழும்? பேசிக்கொண்டே இருக்கிறோம், திடீரென்று இந்த இடத்துல ஒரு மரம் முளை. அது படைத்தல் தான். இறைவன் விரும்பினால் இங்கு ஒரு மரத்தை உடனடியாக முளைக்க செய்ய இயலும். ஆனால் அப்படி முளைப்பதில்லை. திடீரென்று வாய்க்குள் இருந்து ஒரு தவளை குட்டி வெளியே வரலாம். வயிற்றுக்குள் ஒரு தவளை வாழ்வதற்கான சூழல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது என்று நான் கூறுவேன். இருக்கிறது, ஆனால் அது நிகழவில்லை. எதனை எங்கு படைக்க வேண்டும், எப்படி படைக்க வேண்டும் என்பதனை அவன் அறிந்திருக்கிறான். அவன் அறிந்திருக்கவில்லை, அவன் அதுவாகவே இருக்கிறான். இறைவனே ஒழுங்காக இருக்கிறான், இறைவனே அறிவாக இருக்கிறான். இதுதான் ஒழுங்கு.
இந்த ஒழுங்கிற்கு உட்பட்டு படைப்பு என்ற தொழில் இருக்கிறது. இதுக்கு என்ன பொருள்? இந்த ஒழுங்கிற்கு உட்பட்டு ஒன்று விரிவடைகிறது அல்லவா, படைப்பு விரிவடைகிறது. இதனால்தான் அது படைப்பு தொழில். இது ஒழுங்குகளுக்கு மாறுபாடாக இருக்காது. ஏனென்றால் அது இறைவனுடைய தொழில். காத்தல் அடுத்த தொழில். இந்த காத்தல் தொழிலுக்கு என்று ஒழுங்குகள் இல்லை என்றால் மனிதர்கள் முதலில் என்ன வேண்டுவார்கள் தெரியும். எனக்கு மரணம் வரக்கூடாது என்று பலர் வேண்டி மாட்டிக்கொள்வார்கள். பலருக்கு என்ன வேண்டுதலாக இருக்கும்? காத்தல் தொழில் என்ன வேண்டுதல் இருக்கும்? எனக்கு மரணமே வரக்கூடாது என்று வேண்டுவார்கள். ஒருவேளை இறைவன் அதனை தொழிலாக செய்யாமல் வினையாக்கி விட்டார், என்ன விளைவு விளைந்தால் நமக்கு என்ன என்று, சரி இனி மரணம் இல்லை என்று ஆக்கிவிட்டான் என்றால் என்ன ஆகும்? வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கை என்பது வாழ்தல் தானே. பிறப்பு இறப்பு இருந்தால்தான் வாழ்தல் என்று ஒன்று இருக்கும். அது இருக்கிறது இருக்கிறது எப்பொழுதும் இருக்கு என்றால் வாழ்க்கை கிடையாது. இறைவனுக்கு வாழ்க்கை இல்லை. இறைவனுக்கு வாழ்க்கை இல்லை, மனிதர்களுக்கு தான் வாழ்க்கை. இறைவன் வாழவில்லை, இறைவன் இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான். வருகிறது, இருக்கிறது, மறைய போகிறது என்றால் தான் இடைப்பட்ட காலத்தில் அது வாழ்க்கை என்று இருக்கு. மனிதர்கள் வாழ பிறந்தவர். மரணமே இல்லை என்றால் வாழ்க்கை இருக்காது. இது ஒரு கற்பனை, இப்படியெல்லாம் நிகழ்வதில்லை. சாரமான கருத்து என்ன? தொழில் என்றால் அது ஒரு ஒழுங்கிற்கு அடங்குதல், அடங்கி கொண்டு இருத்தல் அல்ல, விரிதல். விரிந்தால்தான் தொழில், இல்லை என்றால் அது தொழு. ஒரு மாடு தொழுவில் அடைக்கப்பட்டது போல் இருத்தல். ஒரு ஒழுங்கிற்கு உட்பட வேண்டும், தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தன்னை தனித்துக் கொள்ள வேண்டும், அல்லது தன்னுடைய அகந்தையை அடக்கிக் கொள்ள வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் செயல்பாடுகளில் விரிவடைய வேண்டும், அதுதான் தொழில். இப்படி தொழில் செய்த வரை நம்முடைய மரபில் சிக்கல்கள் எல்லாம் வரவில்லை. இப்பொழுது தொழில் என்பது பெருமையை வளர்ப்பதற்குரியது. தொழு தொழில் என்ற வளர்ச்சி எல்லாம் இன்று இல்லை. எப்படி இருக்கிறது? தொழில் என்றாலே என்ன? தொழுதல் அல்ல, அதாவது தன்னை அடக்கிக் கொள்ளுதல் அல்ல. நான் யார் தெரியுமா என்று ஊரு காட்டுவது, அப்படி ஆகிவிட்டது தொழில். ஒழுங்கு இல்லாமல் தாறுமாறாக நினைத்தவற்றையெல்லாம் செய்வது தொழில் என்று ஆகிவிடும். நாம் தொழில் கழகம் என்று அழைக்கிறோம் என்றால், இதுவரை நான் கூறினேன் அல்லவா, அந்த பொருளில்தான் தொழில் கழகம் என்று அழைக்கிறோம். அடிப்படைக்கும் அடிப்படையாக நீ அம்மையப்பருக்கு அடங்கி அவருடைய ஒழுங்குகளுக்கு அடங்கி இரு, அவரை தொழுது கொண்டிரு. இறைவனை தொழுதல் என்பது ஒரு மனிதருக்குரிய சிறப்பு இயல்பு அல்ல, எந்த சிறப்பும் இல்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல். ஒருவர் இறைவனுக்கு அடங்குகிறார் என்றால் அவர் சிறப்பானவர் அல்ல, அவர் எந்த சிறப்பும் தனக்கு இல்லை என்ற உண்மையை ஒத்துக்கொண்டவர் என்று. எல்லா சிறப்புகளும் இறைவனுக்கு உரியன, எனக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று ஒருவர் உண்மையாகவே, நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உண்மையாகவே ஒருவர் தன்னை அடக்கி கொண்டால் அவர் தொழுகிறார். அது ஒரு செயல் அல்ல, அது மனநிலை. உடலால் அல்லது செயல்பாட்டின் வழியாக நான் எந்த தொழுகையில் ஈடுபடுவது, எந்த வழிபாட்டு சடங்கு எனக்கு கிடையாது, ஏன் எனக்கு தேவையே இல்லை. மனம் அந்த பாதங்களையே பற்றி கொண்டு கிடக்கிறது, அது அங்கு மட்டும்தான் இருக்கிறது, அது மட்டும்தான் உண்மை என்பதனை அது உணர்ந்து கொண்டு கிடக்கிறது. இந்த உடல் வளைந்தால் என்ன, வளையவிட்டால் என்ன. ஆனால் அவனுக்குரிய தொழுகை நான் எவ்வாறு செய்கிறேன்? ஏதோ இந்த உரையாற்றி கொண்டிருக்கிறேன் அல்லவா, இது என்னுடைய தொழில். அவனை பற்றி விரித்துரைப்பது. தொழில் கழகத்தின் வழியாக பலருக்கு வழிகாட்டுகிறோம் அல்லவா, அது இறைவனுக்கு என்னுடைய தொழுகை. ஆற்றுப்படை வழியாக ஊர் திரும்புவதற்கு வழிகாட்டுகிறோம் அல்லவா, அது இறைவனுக்கு என்னுடைய தொழுகை.
நூல்கள் எழுதுதல், இன்னும் என்னென்னலாம் செய்கிறேனோ இது எல்லாமே என்ன? என்னுடைய தொழுகை. இதுதான் என்னுடைய தொழுகை என்றால் என்ன பொருள்? நான் இறைவனை, அவனது ஒழுங்குகளை உள்வாங்கிக் கொண்டு, விளங்கிக் கொண்டு, அந்த ஒழுங்குகளுக்கு ஏற்ப செயல்பாடுகளில் விரிவடைந்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே நான் தொழில் செய்கிறேன். இதுதான் என்னுடைய தொழில். ஒரு தனி மனிதர் ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் அவரும் என்னை போன்றவர்தான். இங்கே விதை அணிகலன்கள் பற்றி பேசினார்கள். இந்த விதை அணிகலன்களை செய்யும் ஹேமாவை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். நம்முடைய செம்மை குடும்ப உறுப்பினர்களே அவர் ஒருவர். காட்டு தாவரங்களில் இருந்து விதைகளை சேகரித்தல் என்பது அவருக்கு ஒரு விருப்பமானது. அதில் ஆழ்ந்த ஈடுபாடு அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய விதை அணிகலன்களுடைய செய்நேர்த்தி நன்கு வளர்ந்து விட்டது. அவருடைய தோற்றமே ஒரு காட்டு மரம் போன்று மாறிவிட்டது. அது கழுத்திலும் கைகளிலும் அணிந்திருக்கும் அணிகலன்கள் எல்லாமே விதைகள். காட்டு மரம் போன்ற தோற்றத்தில் இருக்கிறார். ஒரு விதையை புரிந்து கொள்ளுதல், அந்த விதையை அதன் தாவரத்தோடு இணைத்து விளங்கிக் கொள்ளுதல் என்பது என்ன தெரியுமா? இறைவனின் தொழில்களில் ஒன்றை புரிந்து கொண்டு அதனை வணங்குதல் என்று பொருள். இந்த விதை இந்த தன்மையில் இருக்கிறது, இதன் வண்ணம் இது இவ்வளவு உறுதியானது, இது செல்லரிக்கும் அல்லது அரிக்காது, இது மழையில் நனைந்தால் சிதையும் சிதையாது, இதன் முளைப்பு தன்மை இவ்வாறானது, இது எந்த காட்டில் இருந்து வருகிறது என்றெல்லாம் நீங்கள் படைப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய தொழிலில் என்னென்ன கருத்துகள் இருக்கின்றனவோ எல்லா கருத்துகளும் எதனை பற்றியவை? அம்மையப்பரின் படைப்புகளை பற்றியவை. இதான் தொழில். ஒரு நாற்று பண்ணை இருக்கிறது. எந்த விதை எத்தனை நாட்களில் முளைக்கும்? இந்த விதையுடைய வடிவம் என்ன, அமைப்பு என்ன, முளை வரும் பொழுது எத்தனை இலைகள் வருகின்றன, என்னென்ன வண்ண மாற்றங்கள் நிகழ்கின்றன என்று பார்ப்பதும் புரிந்து கொள்ளுதலும் ஒரு தொழில்தான். ஆனால் அந்த தொழில் எங்கு அழைத்து செல்கிறது? படைப்பை நோக்கி அழைத்து செல்கிறது. இங்கு உரையாற்றியவர்கள் இந்த கருத்துக்களை கூறியதை நீங்களும் உள்வாங்கி இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். ஒரு தச்சு பணி பனை மரங்களை பற்றி பாடம் நடத்துகிறது. வேறு பல மரங்களின் தன்மைகளை பற்றிய கருத்துக்களை கற்பிக்கிறது. இவை யாவுமே என்ன? இவை யாவுமே இறைவனின் படைப்பு உறுப்புகளை பற்றியவை. என்னோடு இருப்பவர்கள் ஒரு விதையை பார்த்தாலும் மரத்துண்டை பார்த்தாலும் இறைவனின் படைப்பு உறுப்பைத்தான் பார்க்கிறார்கள். அவர்கள் ஒரு பொருளை பார்ப்பதில்லை. பொருளை பொருளாக மட்டுமே பார்ப்பவர்கள் என்னோடு இருக்க இயலாது. நான் எதனை கற்றுத் தருகிறேன்? நீ உன் சிந்தையிலிருந்து வெளிப்படும் இயல்புகளை தொழிலாக்கு என்றுதான் கற்றுத்தருகிறேன். ஒரு மனிதருடைய சிந்தனையில் எந்தெந்த இயல்பு திறன்கள் இருக்கின்றனவோ அவை யாவுமே அவரை இறைவனின் திருவடிகளை நோக்கி அழைத்து செல்லும். ஆகவேதான் இயல்பாக இருங்கள், இயல்பாக இருங்கள் என்று கூறிக்கொண்டே இருக்கிறேன். இறைவனுடைய அடிநோக்கி பயணித்தல் என்பது இயல்பு என்ற கயிறை பற்றி கொள்ளுதலால் மட்டுமே நிகழ்வது. நீ இயல்பு என்ற கயிறை பிடித்துக் கொண்டால் அந்த கயிற்றின் மறுமுனை அவனுடைய திருவடிகளில் இருக்கிறது. நீ அங்கு ஏறி சென்று விடலாம். ஏனெனில் இயல்பு என்ற ஒன்றை உனக்கு அவன் வழங்கியதே மூலத்தை நோக்கி நீ வர வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் ஏன் ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு இருக்க வேண்டும்? இங்க இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள் தானே. எல்லா மனிதர்களும் ஒரே இயல்பு இருக்கலாம். என்ன சிக்கல் இருக்கிறது? என்ன சிக்கல் இருக்கிறது என்றால் அது தொழில் அல்ல. இயல்பு மனிதர்களிடம் இருப்பது இறைவனுடைய அருளல் என்ற தொழில். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் இயல்பு எதுவாக இருந்தாலும் அந்த இயல்பினை இறைவன் உங்களுக்கு அருளி இருக்கிறான்.
உங்களுக்கு என்ன அருள் வழங்கப்பட்டதோ அது உங்கள் அருகில் இருப்பவருக்கு இல்லை, அவருக்கு வேறு அருள் இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் வேறு வேறு மனிதர்கள். ஆனால் நீங்கள் என்ன கற்பிதம் செய்து கொள்கிறீர்கள் என்றால், நான் இப்படி என்பதனால் அவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறீர்கள். இதில் என்ன கொடுமை என்றால், அவர்கள் என்ன கற்பிதம் செய்கிறார்கள், நீங்கள் இப்படி என்றால் அவர்களும் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களும் கற்பனை செய்கிறார்கள். விளைவாக நீயும் நீயாக இல்லை, அவரும் அவராக இல்லை, யாரு யாராக இல்லை. எதன் மீது நீங்கள் இவ்வளவு வன்மத்தை கக்குகிறீர்கள்? இறைவன் அருளிய இயல்புகள் மீது. இயல்புகள் தனித்தனியாக ஏன் இருக்கின்றன என்றால், ஒவ்வொருவருக்கும் பிறவி நிலை வேறு. நீங்கள் எந்த பிறவி நிலையில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உங்கள் பிறவி நிலையே தெரியாது எனும் போது, அருகில் இருப்பவர் எந்த பிறவி நிலையில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் போன பிறவி வரை என்னவற்றையெல்லாம் பெற்றுக் கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவரவரும் அவரவருடைய பிறவி நிலைக்கு ஏற்பத்தான் உணவும் முடியும், உறங்கவும் முடியும். முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன ஒருவேளை கருதுகிறீர்களோ, ஒரு நாள் காலை விடிந்த பொழுது குரங்குகள் எல்லாம் திடீரென்று மனிதர்களாகிவிட்டன, எல்லா குரங்குகளும் ஒரே நாள் மனிதனாகி அப்படியே வளர்ந்து விட்டன, ஆகவே எல்லா மனிதர்களுக்கும் ஒரே வயது என்று கருதுகிறீர்களா? முதலில் நீங்கள் குரங்கிலிருந்து வரவில்லை. யார் குரங்குதான், மனிதர்கள் தான். கரப்பான் பூச்சிகள் சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பருந்துகளாக இருந்தன என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கரப்பான் பூச்சி தான், வடிவம் வேறு. சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பருந்துகள் பறவைகள் தான், வடிவம் வேறு. சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி வகை இனத்தை சேர்ந்தவைதான், வடிவம் வேறு. ஒரு கரப்பான் பூச்சி எப்பொழுதுமே கரப்பான் பூச்சியாக இருக்கும், பள்ளி எப்பொழுதுமே பள்ளியாக இருக்கும். அது எப்படி குரங்கு மட்டும் மனிதராகும்? எந்த உயிரினமாவது முற்று முழுதான வகை மாற்றம் அடைந்திருக்கிறதா? இதான் ஒரு உயிரினம். இது ஆலமரமாக இன்று இருக்கிறது, இதுதான் அருகம்புல் என்று சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இதான் அருகம்புல், அந்த அருகம்புல் தான் இப்பொழுது ஆலமரமாக இருக்கிறது என்று சொல்ல பார்ப்போம். இதான் பெரிய அறிவாளி ஆயிடுச்சு. எந்த உயிரினம் முற்று முழுதான வகை மாற்றம் அடைந்திருக்கிறது? எதுவுமே ஆகுது. ஒரு பெரிய பறவை இன்று சிறிய பறவையாக இருக்கிறது. நீண்ட கோரைப்பற்கள் கொண்ட ஒரு காட்டு விலங்கு இன்றைக்கு சிறிய கோரைப்பற்கள் கொண்டதாக இருக்கிறது. நிலத்திலும் நீரிலும் இருந்தது, இன்று நிலத்திற்கு வந்துவிட்டது. இவ்வளவுதான் நடந்தது. ஆனால் இருக்கும் எல்லா மனிதர்களுமே ஒரு காலத்தில் குரங்காக இருந்தார்கள் என்று சொன்னால் இப்படி வேறு என்ன நிகழ்ந்தது? இதற்கு எந்த சான்றும் இல்லை. வேறு எது அப்படி நடந்தது? தவளை இருக்கிறது, இந்த தவளை தான் ஒரு காலத்தில் சிங்கமாக இருந்தது என்று சொல்லு. ஒன்று தன்னுடைய போக்கில் அடுத்த படிநிலையை அடையும், எதுவுமே தேங்காது. ஆனால் ஒன்று முற்று முழுதாக இன்னொன்றாக மாற்றம் அடையாது. இது நம்முடைய இறையியல். இந்த இறையியலுக்குள் உங்களுடைய எல்லா அறிவியல் குப்பைகளை தவிர்த்த எல்லா அறிவியல் கருத்துக்களும் அடக்கம். இறையியல். ஒன்று இன்னொன்றாக படிமாற்றம் பெறும். புல்லாகி பூடாகி புழுவாகி என்று பாடிவிட்டோம் ஏற்கனவே. ஓரறிவில் இருந்துதான் 5 அறிவு உயிரினம் வந்தது என்று தெளிவாக பாடியிருக்கிறோம் திருவாசகத்தில். அதற்கு முன்பு தொல்காப்பியத்திலேயே ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்று உயிரின படிநிலை வளர்ச்சியே பாடிவிட்டோம். புதிதாக நீங்கள் எதுவும் சொல்லவில்லை. ஒன்று இன்னொன்றாக முற்று முழுதாக மாற்றம் அடையாது. ஒன்று தன்னுடைய அடுத்தடுத்த படிநிலையை அடையும். இப்படித்தான் நீ உன்னுடைய பிறவிகளின் வழியாக படிநிலையை அடைந்து வந்திருக்கிறாய். உன் பிறவிகளின் வழியாக நீ இந்த படிநிலைக்கு வந்திருக்கிறாய். உன்னுடைய முந்தைய பிறவிகளில் நீ வேறு படிநிலையில் இருந்தாய். நீ எந்த படிநிலையில் இருக்கிறாய் என்பதனை அறிந்து கொள்ளுதல் தான் நான் யார் என்ற உன்னுடைய கேள்வி. நீ யார் என்ற கேள்விக்கு விடை காண்பதற்கே உண்மையில் வாழ்நாள் போதாது. ஆனால் நீயோ
என் பக்கத்தில் இருப்பவர் யார் தெரியுமா, எதிரில் இருப்பவர் யார் தெரியுமா, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார் தெரியுமா என்று எல்லாரை பற்றியும் பேசுகிறாய். உண்மையில் சொல், நீ யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ யார் என்று ஒருவேளை தெரிந்து கொண்டால் பக்கத்தில் இருப்பவர்களை பற்றி எனக்கு தெரியாது என்று உடனடியாக சொல்லிவிடுவார். தான் யார் என்பதனை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒன்று தெரியும், நம்மை தவிர மற்றவர்களை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது என்பது தெரியும். ஏனென்றால் அது ஒரு புதிர் அல்ல, இறைவனுடைய தொழில். அதுதான் கரத்தல் அல்லது மறைத்தல். மறைத்தல் என்பது இறைவனுடைய 4வது தொழில். அவன் உனக்கு எது காட்டப்பட வேண்டுமோ அதனை மட்டுமே காட்டி உனக்கு பொருத்தமற்றவற்றை மறைக்கிறான். படைக்கிறான், காக்கிறான், அருளுகிறான். காத்து அருளும் அவன் மறைக்கிறான். ஏன் மறைக்க வேண்டும்? மறைக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று கூறுகிறேன். இந்த பேரண்டம் எங்கும் ஒளி பாய்ந்து கொண்டிருக்கிறது, இருள் நிரவி கொண்டிருக்கிறது, அதாவது நிறைந்திருக்கிறது. பேரண்டம் முழுவதும் என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது, ஒளி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய இறையியல் கொள்கை. நம்முடைய வடிவு நூல் போன்ற பல நூல்களில் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் விளக்கி இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை இதனை ஏற்றுக்கொள்வீர்கள். பேரண்டம் முழுவதும் இருள் இருக்கிறது, ஒளி பாய்ந்து கொண்டிருக்கிறது. பேரண்டம் முழுவதும் என்றால் இங்கும் என்றுதானே பொருள். இங்கு எங்கே இருள் இருக்கிறது? வெளிச்சமாக அல்லவா இருக்கிறது. இங்கு வெளிச்சமாக இருக்கிறது. இங்கு ஒளி இருக்கிறதா? இல்லை, விளக்கு வெளிச்சம் இருக்கிறது. ஒளி என்பது என்ன? கண்களால் காண்பதற்கு வாய்ப்பற்றது. அது வேகம் அவ்வளவு அளப்பரிய. அதாவது ஒரு விளக்கு வெளிச்சம், அந்த விளக்கில் இருந்து உங்களை வந்து அடைவதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? அந்த காலம் மிகவும் குறைவா, அந்த காலம் அளவிற்கு அடங்குவது. ஆனால் ஒளி அவ்வாறானதல்ல. ஒரு நொடியில் அது அதிவேகமாக பயணிக்கிறது. ஆகவே அதனை கண்களால் காண இயலாது. ஒளியை கண்களால் காண இயலாது, இருளையும் கண்களால் காண இயலாது. பேரண்டம் முழுவதும் இருள் இருக்கிறது, ஒளி இருக்கிறது என்று கூறுவதை உங்களால் மறுக்க இயலாது. ஆனால் இங்கு ஏன் இருள் இல்லை, இங்கு ஏன் வெளிச்சம் இருக்கிறது என்று கேட்கிறேன். ஒருவேளை இங்கு இருள் இருந்தால் என்னவாக இருக்கும் என்றால் நாம் யாருமே இருக்க மாட்டோம். ஏனெனில் பேரண்டம் முழுவதும் இருக்கும் இருள் இருக்கிறதே, அது யாவற்றையும் தன்னை நோக்கி ஈர்த்து எதற்குமே வடிவம் இல்லாத வகையில் பொடி பொடியாக்கி, அதான் இருள். ஒளி இங்கும் பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஒளியின் வேகம் கண்ணுக்கே எட்டாதது. ஒருவேளை அந்த ஒளியை நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஒரு நொடிக்கும் குறைந்த காலத்தில் மறைந்து விடுவீர்கள். அப்படியே இந்த பேரண்டத்தில் சில பொருட்கள் அப்படியே மறைந்து போகின்றன அல்லவா? ஏதாவது ஒரு புள்ளிக்கு செல்லும் பொழுது அவை என்ன ஆகின்றன? மறைந்து போகின்றன. அவை இருளால் உள்வாங்கப்படுகின்றன. இங்கும் இருள் இருக்கிறது, இங்கும் ஒளி இருக்கிறது. ஆனால் அவை இறைவனால் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் மறைத்தல் தொழில். இங்கு என்னவெல்லாம் இருக்கிறது தெரியுமா என்று அவன் வெளிப்படுத்தி காட்டினால் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இரவு பகல் என்பதே மாயை தான். இரவு பகல் என்பது மாயை. நிலவு நிலவுதான், புவி புவிதான். இந்த சுழற்சியில் ஏற்படும் ஒரு மாயை, அது உண்மை அல்ல. ஆனால் அந்த மாயையில் தானே வாழ்க்கை இருக்கிறது. உண்மை என்ன? இரவு பகல் என்று எதுவும் இல்லை என்பது உண்மை. நிலவு வளருவதும் இல்லை, தேய்வதும் இல்லை, இல்லையா? ஆனால் அப்படி ஒரு தோற்றம் இருக்கிறது, அதுதான் மாயை. இதெல்லாம் மறைத்தல் தொழில். இந்த பேரண்டத்தின் இருளையும் ஒளியுமே அதனை படைத்து காத்து அருளும் இறைவன் மறைத்து வைத்திருக்கும் போது பக்கத்தில் இருப்பவரை பற்றி நான் செய்தி தெரியவில்லை என்று உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன அவ்வளவு ஆவல்? எது ஒழுங்கிற்கு உட்பட்டு இருக்கிறதோ அது இறைவனது மறைத்தல் என்ற தொழில். நான் மீண்டும் கூறுகிறேன், நான் ஒழுங்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒழுங்குகளுக்கு உட்பட்ட ஒன்று விரிவடைகிறது என்றால் அது தொழில். இறைவன் எவற்றை மறைவாக கொண்டிருக்கிறானோ அவை யாவுமே ஒழுங்குகளுக்கு உட்பட்டு மறைக்கப்படுகின்றன.
அவை வெளிப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும்? படைப்பு ஒழுங்கு இருக்க. ஆடுகளும் மாடுகளும் இருக்கின்றன. ஆடு மாடுகளுக்கு உள்ள கொம்புகளை பாருங்கள். அவை என்ன கருதுகின்றன என்றால், மனிதர்கள் தங்களை விட வலிமையானவர்கள் என்று அவை கருதுகின்றன. அவற்றுக்கு என்ன மறைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? மனிதர்கள் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது வயிற்றில் ஒரு குத்து குத்தினால் இறந்து விடுவார்கள் என்பது மறைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே மறைப்பு. ஆமா, இதெல்லாமே மறைப்பு. இந்த அறிவு அந்த உயிரினங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு அவற்றுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும் என்றால், ஆடு மாடுகளே இருக்காது, மனிதர்கள் அழித்து விடுவார். மனிதர்களை பற்றி நமக்கு தெரியும் அல்லவா? அந்த கோமாதா, எங்கள் குலமாதா எல்லாம் அப்ப இருக்காது, ஒரு மாதாவும் இருக்காது. ஆடு மாடு என்ற இனத்தையே அழித்து விடுவார்கள். ஒரு உயிரினம் நல்லிணக்கமான வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால், அந்த உயிரினத்தின் அறிவு பொருத்தமான ஒழுங்குகளுக்கு உட்பட்டு மறைக்கப்படுகிறது. அதான் கருத்து. ஒவ்வொரு உயிரினமும் வலிமையானதுதான். ஆனால் அந்த வலிமை எதற்குரியது என்பது மிக மிக நேர்த்தியாக இறைவனால் மறைக்கப்படுகிறது. அதுபோல மனிதர்களுடைய இயல்பு திறன்கள் மறைக்கப்படுகின்றன. ஏன் மறைக்கப்படுகின்றன? நீ உன்னுடைய வளர்ச்சி போக்கில் அந்த இயல்பு திறன்களை எடுத்துக்கொள். நீ வளர்வதற்கு முன்பே அந்த இயல்புகளை நான் இனங்காட்டி விட்டால் உனக்கு வாழ்க்கையே இருக்காது. எப்படி? ஒரு குழந்தை பிறக்கிறது. அது ஒரு 7-8 வயது ஆகும் பொழுதே பெற்றோரை எல்லாம் அழைத்து உட்கார செய்து, என்னுடைய இயல்பு திறன்கள் யாவை என்று நான் உணர்ந்து விட்டேன் என்று உரையாடுகிறது. அதன் பிறகு அந்த குழந்தை என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு வாழ்க்கை இருக்காது. அந்த குழந்தை பெற்றோர் தான் தனக்கு தெய்வம் என்று நம்ப வேண்டும். அது உண்மை இல்லை, ஆனால் நம்ப வேண்டும். அது ஒரு மறைப்பு. அதன் பிறகு பெற்றோர் தான் நமக்கு சிக்கல் என்பதனை அது புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையல்ல, அது ஒரு மாயை. தெய்வம் என்பதும் உண்மையல்ல, சிக்கல் என்பதும் உண்மையல்ல. முன்னே வந்தவர்கள், அவ்வளவுதான். நமக்கு முன்னே இங்கு வந்தவர்கள் என்பதனை அது புரிந்து கொண்டால் அது மாயையிலிருந்து சற்று வெளியே வருகிறது. அவர்களும் நம்மை போலத்தான், அவர்கள் சற்று முன்னே வந்து விட்டார்கள், இவ்வளவுதான். உடன் இருக்கும் மனிதர்களுடனான பல்வேறு சிக்கல்களை அது எதிர்கொள்கிறது. ஒவ்வொரு சிக்கலிலும் அது உண்மையை நாடினால், எல்லா சிக்கல்களிலிருந்தும் அது எதனை நாட வேண்டும்? உண்மையை நாடினால், அதாவது நோக்கமற்ற கருத்துக்களை நாடினால் அது தன் இயல்புகளை மிக எளிதாக, மிக எளிமையாக அது அடைந்து விடுகிறது. சில சிக்கல்கள் எழுகின்றன. அந்த சிக்கல்களின் காரணம் என்ன என்பதனை அந்த குழந்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. அந்த முயற்சியில் அது முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுதே, இதில் நான் குற்றவாளி அல்ல, இனி விசாரிப்போம் என்று இறங்குகிறது. அல்லது அவர் குற்றவாளி அல்ல, இனி இதனை பற்றி சிந்திப்போம் என்று இறங்குகிறது. இது என்ன? உண்மையல்ல, இது நோக்கம் இல்லையா? நோக்கமற்ற சொற்கள் உண்மையானது. ஒரு சிக்கலுக்கு எது அடிப்படை என்று விளங்க வேண்டும் என்றால் நோக்கத்தை தூக்கி வெளியே வீசிவிட்டு அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதில் நான் குற்றவாளியாக இருக்கலாம், அருகே இருப்பவர் இருக்கலாம், அனைவரும் இருக்கலாம், யாருமே குற்றவாளி இல்லை என்று கூட இருக்கலாம், இல்லையா? எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது உண்மைக்கான விடை, உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை. இப்படி அது ஒவ்வொரு சிக்கலிலும் உண்மையை விரும்பியிருந்தால் அது தன்னுடைய இயல்பு திறன் என்ன, இயல்பு என்ன என்பதனை பற்றி புரிந்து கொள்ளும். இது எப்பொழுது நிகழும்? அது பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும். இப்பொழுது இதுதான் என்னுடைய இயல்பு என்று அது புரிந்து கொள்கிறது. இந்த இயல்பிலிருந்து அது மீண்டும் சில புதிய உறவுகளை அமைத்துக் கொள்கிறது, அல்லது பழைய உறவுகளை அது திருத்தி விடுகிறது. ஏனென்றால் அது இயல்புகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சிக்கல்கள் குறைந்து விடுகின்றன. மீண்டும் சில சிக்கல்கள் வருகின்றன. மீண்டும் அது உண்மையை விரும்புகிறது. மீண்டும் சில இயல்புகளை, அது தன்னுடைய இயல்புகளை அது புரிந்து கொள்கிறது. இப்படியே 80 ஆண்டுகளோ
நேரம் சரியில்லை என்றால் 100 ஆண்டுகளோ இருந்தால் அது தன்னுடைய இயல்புகளை தெளிவாக கற்றுக்கொள்கிறது. இதுதான் வாழ்க்கை. ஒரு 7-8 வயதிலேயே இவ்வளவும் தெரிந்து விட்டது, ஒன்றுக்கு தெரிந்து விட்டது. அது மாதிரி எப்படி வாழும்? யாராவது வரும்பொழுதே இல்லை இது நீங்கள் அப்படி என்று நீங்கள் இப்படி, ஏனென்றால் அது என்ன, அதுக்கு தன்னுடைய இயல்புகள் எல்லாம் கரைகண்டு விட்டது. அதன் பிறகு அது எப்படி வாழும்? இதனால்தான் இறைவன் உங்களுடைய இயல்புகளை மறைக்கிறான். புரிகிறதா? இயல்புகளை மறைப்பது எதற்காக? நீ ஊடாட வேண்டும் என்பதா? நீ இயல்பு தெரியவில்லை என்றால் தானே ஊடாடுவாய், உறவாடுவாய். இல்லை என்றால் ஊடாட்டமும் இருக்காது, உறவாடலுமே இருக்காது. நீங்கள் நேரடியாக என்ன செய்வீர்கள்? இங்க யாருமே எனக்கு பொருத்தமானவர்கள் என்று தனியே உட்கார்ந்து விடுவீர்கள். இவர்கள் தான் நமக்கு பொருத்தமானவர்களா என்று கருதி நீங்கள் சிலரோடு உறவாடி மிதி வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் இதுதான் நான் என்று உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அல்லது அவ்வாறான உறவுகளில் இருந்து பல இனிமையான பட்டறிதல்களை நீங்கள் பெற வேண்டும். இனிமையும் இருக்கும், கொடுமையும் இருக்கும். இருந்தாதானே உறவு. இல்லைன்றா அது என்ன உறவு? இரண்டு இருந்தாதான் உறவு. இது பொருந்தா உறவு, பொருத்தமான உறவு என்பவற்றெல்லாம் பட்டு 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 தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மறைவாக இறைவனால் நீக்கப்படுகிறது அல்லவா? அதுதான் அந்த 4வது தொழிலில் இறைவன் தன்னை விரித்து காட்டுதல். அவன் விரித்து காட்ட காட்ட உனக்கு உண்மை புலப்படும். இந்த முகம் இப்படி பார் என்று ஒரு நாள் விரித்து காட்டுவான். அந்த முகத்தை பார் என்று விரித்து காட்டுவான். அது எப்பொழுது? நீ உண்மையை விரும்பினால். உனக்கு உன்மீதே நோக்கம் இருக்கக்கூடாது. அதாவது உனக்கு நன்மை விளைய வேண்டும் என்று கூட நோக்கம் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இது என்ன, இங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று மட்டும் இருக்க வேண்டும். எனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று கூட நீ இருக்கக்கூடாது. நான் இதனைத்தான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன். தொழுதல் என்பது வேண்டுதல் அல்ல. தொழுதல் என்பது வேண்டுதல் அல்ல, அடங்கி விடுதல். ஐயா நீதான் என்று அடங்கி விடுதல். அவன் எதனை கொடுக்கிறானோ பெற்றுக் கொள்ளுதல். அதுதான் தொழுகை. அவன் எது கொடுத்தாலும் வாங்கும் நிலையிலெல்லாம் நான் இல்லை, எனக்கு இதுதான் வேண்டும் என்று கேட்டால் அது வேண்டுதல். அப்பொழுது அவன் கொடுப்பதுதான் கிடைக்கும். நீ எதனை வேண்டுகிறாயோ அதனையே அவன் தான் வேண்ட சொல்லுவான். அதுக்கு நேரடியாக தொழுது விடலாம். வணங்கி நின்றாலும் அதைத்தான் கொடுப்பான், வேண்டினாலும் அதைத்தான் கொடுப்பான், தொழுதாலும் அதைத்தான் கொடுப்பான். என்ன தொழுதலில் என்ன சிறப்பு என்றால் முற்று முழுதான பாதுகாப்பு. நான் எதுவுமே கேட்கவில்லை, நீயே கொடுத்து விடு என்று இருந்து விடலாம். இந்த வேண்டுதலில் உள்ள சிக்கல் என்ன என்றால் எதனை வேண்டுவது? நீ எது வேண்டினாலும் அவன் கொடுப்பதைத்தான் கொடுப்பான். அதாவது வேட்டல் என்ற நூலை எழுதி முடித்த பிறகு உங்களில் பலர் அதனை படித்திருக்கிறீர்கள். அதன் மீது பலருக்கு நிறைய ஒரு உயரிய கருத்துகள் உண்டு. ஆனால் நான் என்ன நிகழ்ந்தது என்று சொல்கிறேன். வேட்டல் நூல் நான் எழுதி முடித்த பின்னர் நான் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது எனக்கு வழங்கப்பட்ட ஒரு கருத்து, உன்னால் வேண்டுதல்களை உருவாக்கி கொள்ள முடியாது என்று. நான் என்ன வேட்டல் நூல் எழுதி பல பேர் படித்து இப்படி ஒரு நூலா என்று என்னிடம் வியந்து கொண்டிருக்கும் போது நமக்கு அடுத்த பாடம், வேட்டல் நூலும் நானா எழுதினேன், நீதான் கொடுத்தாய். சரி, அடுத்தது உன்னுடைய வேட்டல் உனக்கானது அல்ல. ஆனா வேட்டல் நூல் என்ன சொல்கிறது? உன்னுடைய விருப்பம், நீ விரும்பு. அடுத்த பாடம், நீ எதனை வேண்டுகிறாயோ அது நீ உருவாக்கி கொள்வதல்ல என்னும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? நாம் ஏற்கனவே தொழுகையில் கிடக்கிறோம், அதனால அவனுக்கு ஒரு சிக்கலும் இல்லை என்றால் விருப்பம் எப்படி? ஒரு மனிதருக்கு என்னதான் உரிமை இருக்கிறது? அதுதான் என்னுடைய கேள்வி. விருப்பம் கூட உன்னுடையது என்றால் ஒரு மனிதருக்கு என்னதான் உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அதற்கு வந்த விடை என்னவென்றால், சரி, உணவு என்பது என்ன? உணவு என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு எது அடிப்படையானது? பசி. பசியை நீ உருவாக்கி காட்டு என்கிறார் இறைவன். என்ன சொல்கிறார்? நீ உணவு
உன்னுடைய வேண்டுதல் என்கிறாய். நீ வேண்டுகிறாய், நான் உணவு வழங்குகிறேன். ஆனால் அதற்கு அடிப்படையானது பசி தானே. எங்க பசியை நீ உருவாக்கி காட்டு முடியுமா? அதுதான் தொழுகை. புரிகிறதா? பசியும் நீதான், உணவும் நீதான். ஒரு விருப்பம் எனப்படுவதே இறைவனால் வழங்கப்படுவதுதான். அதனால்தான் ஒருவருக்கு ஒரு விருப்பம், இன்னொருவருக்கு வேறு விருப்பம். அந்த விருப்பம் எங்கிருந்து எழுகிறது? அவரவருடைய இயல்பில் இருந்து எழுகிறது. அவரவருக்கு ஏன் தனித்தனி இயல்பு இருக்கிறது? அவரவரும் வெவ்வேறு பிறவி நிலைகளில் இருக்கிறீர்கள். உன்னுடைய பிறவி நிலை வேறு, பக்கத்தில் இருப்ப ஒரு பிறவி நிலை வேறு. உங்களுக்கு பிறந்திருக்கிறதே அது உங்களை விட ஒரு 1000 பிறவி கூடுதலாக பிறந்ததாக கூட இருக்கும். ஆமா, உண்மையிலேயே உங்களை விட அதுக்கு வயது அதிகமாக இருக்கு. அது ஒரு 1000 பிறவி உங்களை விட அதிகமாக பிறந்திருக்கு. பல குழந்தைகள் ஆகவேதான் வளர் பருவ நிலையிலேயே முதிர்ச்சியோடு இருப்பார். மிக எளிமையாக வாழ்க்கையை பார்ப்பார். அந்த அணுகுமுறை பெற்றோரிடமே இருக்காது. குழந்தைகள் முதிர்ச்சியாக வாழ்க்கை பார்ப்பார். எப்படி பார்க்கிறார்கள்? உங்கள் வழியாக வந்திருக்கிறார்கள், நீ படைக்கவில்லை அவர்களை. ஒரு மண்பாண்டம் செய்யப்படுகிறது. அந்த மண்பாண்டம் என்ற வடிவம் உங்கள் வழியாக கிடைத்தது, உங்கள் விரல்கள் வழியாக, சிந்தனை வழியாக கிடைத்தது. மண் ஏற்கனவே இருந்தது தானே. அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்பதானே நீங்கள் ஒன்றை செய்ய இயலும். மண்பாண்டம் செய்துவிட்டு மலையிலிருந்து தூக்கி போட்டால் உடையக்கூடாது என்றால் அது நிகழுமா? இறைவன் எதனை ஏற்கனவே வழங்கி இருக்கிறானோ அதில் சில வடிவ மாற்றங்களை நீங்கள் செய்கிறீர்கள். இப்பொழுது நான் என்ன கூறுகிறேன் என்றால், அந்த வடிவ மாற்றத்தை கூட நீங்கள் செய்யவில்லை என்கிறேன். அப்படியே விட்டுவிட்டால் அதனை அவனே தான் செய்ய. விருப்பத்தை வழங்குபவனே இறைவன் தான். ஆகவே வேண்டுதலோடு இருப்பது இறைவனுக்கும் ஒரு மனிதருக்குமான உறவின் இடைவெளி. ஏன் அது இடைவெளி? அந்த மனிதர்களுக்கு என்ன புரியவில்லை? வேண்ட செய்பவனே உள்ளே இருப்பவன் தான் என்று புரியாதனால், நான் வேண்டுகிறேன் நீ கொடுக்கிறாய் என்று வெளியே நிற்கிறார்கள். நான் எதுவும் கேட்க மாட்டேன், உன்னை வணங்குவேன், எனக்கு எது வேண்டுமோ கொடு என்பவர்கள் கொஞ்சம் நெருக்கமாகிறார்கள். ஆனால் இறைவனுடைய நிலை என்ன தெரியுமா? அது என்ன நீ என்னை வணங்குவது? நீ என்ன வணங்குவது? வணங்குவது என்றால் என்ன? என்ன மரியாதை செலுத்துவது, நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன் என்பது, அல்லது உங்கள் முன் நான் பணிகிறேன் என்பது இல்லையா? நீ உன்னை தாழ்த்தி கொள்கிறேன் என்று யாரிடம் சொல்ல வேண்டும்? யாரிடம் சொல்ல வேண்டும்? நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன் என்று யாரிடம் சொல்ல வேண்டும்? தன்னை விட உயர்ந்தவர்களிடம் சொல்ல வேண்டும் இல்லையா? அந்த உயர்ந்தவர்கள் வரும் வரை நீ நிமிர்ந்தானே நிற்கிறாய். ஆமாவா இல்லையா? அப்படி நிமிர்ந்து நிற்கும் போது உன்னை விட தாழ்ந்தவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது நீ உயர்ந்த மனிதரா, தாழ்ந்த மனிதரா? நீ உன்னை விட தாழ்ந்தவருக்கு உயர்வாக இருக்கிறாய், உன்னை விட உயர்வானவர்களுக்கு. இந்த வணங்குதல் அல்லது தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் என்பது ஒப்பீடுகளின் அடிப்படையிலானது. இறைவன் உன்னுடைய ஒப்பீடுகளுக்கு உட்படுவானா? இறைவன் உன்னுடைய ஒப்பீடு. நீ யாரிடம் உன்னை தாழ்த்தி கொள்கிறாய்? உன்னை விட உயர்ந்தவருக்கு. யாரிடம் நிமிர்ந்து நிற்கிறாய்? நீ இறைவா உன்னிடம் என்னை தாழ்த்தி கொள்கிறேன் என்று எதனை பார்த்து சொல்கிறாய்? நன்றாக சிந்தித்துப்பார். நக்கீரா, நன்றாக சிந்தித்துப்பார். எதனை பார்த்து சொல்கிறாய்? ஒரு கற்சிலையை பார்த்து சொல்கிறாய். ஆமாவா இல்லையா? எங்கு போய் விழுந்து வணங்குகிறீர்கள்? எங்கு போய் விழுந்து வணங்குகிறீர்கள்? ஒரு திருவுருவம், அது ஒரு கற்சிலை. கல் என்று பார்த்தா கல் தான். நானே சொல்கிறேனே, கல் என்று பார்த்தா கல் தான். ஒரு கற்சிலை முன் அப்படியே விழுகிறாய். அதாவது தாழ்த்தி கொள்கிறார். இவர் நெற்றியில் திருநீர் அணிந்து விட்டு நிமிர்ந்து எழுகிறார். நிமிர்ந்து எழுந்து வீரநடை போட்டு வெளியே வருகிறார். வெளியே வரும்பொழுது வாசலே ஐயா என்று 10 பேர் தாழ்ந்து இவரிடம் கை நீட்டுகிறார். இப்ப நீ என்ன கடவுளா? நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி. நீ போய் ஒரு கல்லுக்கு முன்னா படுத்து எழுந்து இருக்கிறாய். ஆனால் உனக்கு எதிர் மனிதர்கள் படுத்து எழுகிறார்கள். எவ்வளவு பெரிய அகந்தை! இது அவனுக்கு தெரியாதா? எனக்கே தெரிகிறது. நீ நடிக்கிறாய் என்று எனக்கே தெரிகிறது. உண்மையிலே நீ உன்னை தாழ்த்தி கொள்வதாக இருந்தால், உன்னை உயர்த்துபவர்கள் என்று உன்னை சுற்றி எவருமே இருக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. ஆமாவா இல்லையா? உண்மையிலேயே நீ உன்னை தாழ்த்தி கொள்வதாக இருந்தால், உன்னுடன் வாழும் மனிதர்களிடம் உன்னை தாழ்த்தி கொள்வாய், ஒரு கற்சிலையிடம் அல்ல.
அந்த கற்சிலையிடம் உன்னை தாழ்த்திக் கொள்வதாக நீ நடிக்கிறாய். இது அந்த கற்சிலைக்கு உள்ளே இருக்க இறைவன் அறிவான். ஆனால் உன்னுடன் உறையும் மனிதர்களிடம் உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளவில்லை. அவர்களிடம் நீ பெருமையோடுதான் நடந்து கொள்கிறாய். அவர்களிடம் நீ வணக்கத்தை எதிர்பார்க்கிறாய். அவர்களிடம் நீ பணிவையும் நோக்குகிறாய். உண்மையில் நீ எவரிடமெல்லாம் வணக்கத்தையும் பணிவையும் எதிர்பார்க்கிறாயோ அவர்கள்தான் இறைவன். அந்த கற்சிலை அது கற்சிலை. இறைவன் அதற்கு வாழ்க்கையை கொடுக்கவில்லை. ஆனால் நீ யாரெல்லாம் உன்னிடம் அடிய பணிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அந்த மனிதர்களிடம் வாழ்க்கையை வழங்கியிருக்கிறான். அந்த வாழ்க்கையில் தான் இறைவன் உரைகிறான். இப்போ சொல்லுங்க, இறைவன் வணக்கத்திற்குரியவனா? இறைவன் வணக்கத்திற்குரியவன் தான். ஆனால் அதனினும் மேலாக இறைவன் தொழுவதற்குரியவன். ஏன்? வணக்கம் என்பது ஒரு மாயை, அது உண்மை அல்ல. நீ உண்மையிலே இறைவனை வணங்குவதாக இருந்தால் உடன் வாழும் மனிதர்களிடம் உன்னை தாழ்த்திக் கொள்வாய். உடன் வாழும் மனிதர்களுடைய இயல்புகள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை நீ தாழ்த்திக் கொள்வாய். நீ இங்கு போராடுகிறாய், இங்கு கூடுதலான மரியாதை எதிர்பார்க்கிறாய். ஆனால் ஒரு கல் முன்னால் மண்டிட்டு ஐயா இறைவா வணங்குகிறேன்கிறாய். இது எனக்கே தெரியும் போது அவனுக்கு தெரியாதா? ஆகவேதான் எவ்வளவு உருண்டு பிறண்டாலும் எது நடப்பதில்லை. கேட்கிறார்கள் அல்லவா, கோயில் கோயிலாக திரிந்தேனே, எப்படியெல்லாம் உருண்டேனே, அவன் கண்டுகொள்ளவில்லை என்று. நீ உருளாமல் இருந்திருந்தால் உறுதியாக கண்டுகொண்டிருப்பான். அதாவது நீ நடிக்காமல் இருந்திருக்க வேண்டும். நீ நடிக்கிறாய் என்று உறுதியாக இறைவனுக்கு தெரியும். இந்த பாசாங்குகள் இருக்கின்றனவே, இந்த பாசாங்குகள் உங்களை போன்ற மனிதர்களிடம் குறைவாக இருக்கின்றன. ஆனால் இந்த தனி மனிதர்களுடைய ஒழுங்கு கேடுகள், இறைவனுடைய இயல்புகளுக்கு மாறான தன்மைகள் தனி மனிதரிடம் சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரும் கூட்டமைவாக வளர்ச்சி அடைந்து விட்டது. அதாவது பொது மனம் என்று நான் கூறுவேன். பொது மனம் பற்றி ஏற்கனவே ஒரு உரை இருக்கு. இந்த பொது மனம் முழுக்க முழுக்க பாசாங்குகளால் நிறைந்து விட்டால் என்ன ஆகும்? ஐந்தாவது தொழில் ஏவப்படும், அதாவது அழித்தல். அதான் அழித்தல். ஒருவர் இறந்து போகிறார் அல்லவா, அது அழித்தல் தொழில் அல்ல, அது அருளல். உண்மையிலே அது அருள். மரணம் அருள் தான். இயல்பாக பிறந்து இயல்பாக இருந்தால் அது அருள், அது அழிப்பு கிடையாது. அழிப்பு என்றால் என்ன தெரியுமா? தடம் தெரியாமல் ஒன்றை நீக்கி விடுதல், அதான் அழிப்பு. இன்று இறந்து போகிறார் என்றால் மீண்டும் வருகிறார், அது அழிப்பு கிடையாது. ஆனால் எது ஐந்தாவது தொழில், எது அழிப்பு தொழில்? பாசாங்குகள் மிகுந்து இறைவன் வகுத்த ஒழுங்குகளுக்கு மாறாக மனிதர்கள் தரிகட்டு ஆடும் பொழுது பிணிகள் ஏவப்படுகின்றன, பல்வேறு பூசல்கள் ஏவப்படுகின்றன, மாற்று கருத்துக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு வளர்ச்சி அடைகின்றன, கொலை செய்யும் அளவுக்கு வளர்ச்சி அடைகின்றன. ஆயினும் எந்த காப்பும் இல்லை என்றால் அதுதான் அழித்தல். எவ்வளவு கதறினாலும் காத்தல் இல்லை. காப்பதற்கு யாரும் இல்லை என்றால் என்ன பொருள்? யாரும் இல்லை என்றால் என்ன பொருள்? எந்த மனிதரும் இல்லை. ஏன் எந்த மனிதரும் இல்லை? ஏனென்றால் மனிதர்கள் யாவருமே இறையின் வெளிப்பாடுகள் என்பதனை இதுவரை நீ ஒப்புக்கொள்ளவில்லை. நீ உன்னை உயர்வாக கருதி அவர்களை தாழ்த்தினாய். ஆகவே நீ தாழ்த்தப்படும் போது அவர்கள் அல்ல எவருமே உனக்காக வருவதில்லை. நீங்கள் புவி முழுவதும் உள்ள பெருங்கூட்டமாக அழிக்கப்படும் எல்லா நிகழ்வுகளையும் பொருத்தி பாருங்கள். யாரால் அழிக்கப்படுகின்றன? எங்கிருந்தோ வருபவர்களால் அழிக்கப்படுகின்றன. அருகே இருப்பவர்கள் ஏன் காப்பதில்லை? அருகே இருப்பவர்களுக்கு இவர்களுக்கு நல்லிணக்கம் இல்லை. எப்பொழுது நல்லிணக்கம் வரும்? அருகே இருப்பவரும் இறைவனின் குழந்தைதான் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டால் நல்லிணக்கம் வரும். அருகே இருக்கும் மனிதரை மதிக்க மாட்டேன், ஒரு சின்னத்தை வணங்குவேன், அல்லது ஒரு கற்சிலையை அதன் முன் நான் மண்டியிட்டு கிடப்பேன், எழுந்து நிற்பதே அகம்பாவத்தோடு அகந்தையோடு எழுந்து நிற்பேன் என்று இருந்தால், நீ மனிதர்களுக்கு எதிரான கருத்துக்களை வளர்த்தெடுத்து விட்டு
அழிவு நேரும் போது எந்த மனிதரும் வரவில்லை என்று கதறுவதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இறைவன் இந்த 5வது தொழிலை ஏவி இருக்கிறார். பெருங்கூட்டமாக பிணிகளில் மக்கள் மரணம் அடைகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? மிக எளிதாக அந்த நோய்களிலிருந்து விடுபட இயலும். அந்த வழிமுறைகள் மறைக்கப்படுகின்றன. அந்த தொழில் மறைத்தல் தொழில். நீங்கள் எதனை கடும் பிணி என்கிறீர்களோ அதிலிருந்து உங்களை போன்ற ஒரு மிக எளிமையாக வெளியேறுகிறார். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எது வெளியேற முடியாத பிணி என்று கருதுகிறீர்களோ இன்னொருவர் அதிலிருந்து புன்னகையுடன் வெளியேறி வருகிறார். இவருக்கு அது மறைக்கப்படவில்லை, இது ஒருவருக்கும் மறைக்கப்படுகிறது. ஏன்? நீங்கள் ஒரு நோய் என்றால் என்ன என்ற பல அறிவு கருத்துக்களை வைத்திருக்கிறீர்கள், பல முன்முடிவுகளை வைத்திருக்கிறீர்கள். இவை யாவுமே உங்களுடைய உண்மையான தீர்வு பாதை மறைத்துக் கொண்டு நிற்கின்றன. அதெல்லாம் மறைத்தல் தொழில். இன்று கல்வி, அது மருத்துவ கல்வியோ வேறு எந்த கல்வியோ, எந்த உண்மையை காட்டுகிறது? உங்களுக்கு எந்த உண்மையை காட்டுகிறது? அது எந்த கல்வியாக இருந்தாலும் சில நிறுவனங்களை காட்டிவிட்டு ஓடி விடுகின்றன இல்லையா? மருத்துவ கல்வி சில நிறுவனங்களை காட்டிவிட்டு மறைந்து போகிறது. பொறியியல் கல்வி சில நிறுவனங்களை காட்டிவிட்டு மறைந்து விடுகிறது. எது இறைவனை காட்டுகிறது? நான் கூறினேன் அல்லவா, ஒரு விதையில் நகை செய்யும் பெண்ணும் குழந்தைகளும் ஒவ்வொரு விதையிலும் இறைவனின் தன்மைகளைத்தான் புரிந்து கொள்கிறார்கள் என்று கூறுகிறேன். நீங்கள் ஒரு குயவராக வேண்டும் என்று விரும்பினால் அதனை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சேற்றில் இறைவனின் தன்மைகளைத்தான் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு வேளாளரானால் மழை மேகங்கள் எப்படி இருந்தால் துளியாக, எப்படி இருந்தால் சாரலாக, எப்படி எந்த மேகம் வந்தால் தூறலாகும் என்று இறைவனின் அந்த தன்மைகளைத்தான் விளங்கிக் கொள்வீர்கள். இறைவன் படைத்த ஒழுங்குகளுக்கு உட்பட்டு எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் இறைவனைத்தான் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் இன்றுள்ள எந்த கல்வி முறை உங்களுக்கு இறைவனின் ஒழுங்குகளை பற்றி கற்பிக்கிறது? தன்னல வெறியை கற்பிக்கிறது, போட்டியை கற்பிக்கிறது, பொறாமையை கற்பிக்கிறது. விளைவாக ஒரு பெருங்கூட்டம் பிணியால் அல்லது வன்முறைகளால் அழிக்கப்படும் போது காப்பதற்கு எவரும் இருப்பதில்லை. ஏனென்றால் இந்த பெருங்கூட்டம் இறைவனின் தன்மைகளை நாடவில்லை, மாறாக அறிவு செருக்கை நாடியது. அறிவு செருக்கை நாடும் பொழுதும் கூட அது இறைவனுக்கு முன் தான் அடிபணிவதாக பாசாங்கு செய்து கொண்டே நாடியது. அதுதான் இன்னும் கொடுமை. கோயில்களுக்கு செல்லுதலும் பல்வேறு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதும் இறைவனுக்கும் உங்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்துவன. நான் மீண்டும் கூறுகிறேன், உங்களுடைய எல்லா சடங்குகள் வழியாகவும் இறைவனுக்கு உங்களுக்கு இடைவெளி மிகுந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இறைவனுக்கும் நெருக்கமான உறவு வேண்டும் என்றால் கோயிலுக்கு செல்லுங்கள். ஆனால் ஒரு ஓரத்தில் அமைதியாக அமர்ந்து, ஐயா என்னோடு உறவாடு, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று வேண்டும். எந்த சடங்கு வேண்டாம், ஐயா என்னோடு உறவாடு, இந்த பிறவியில் என்னை காத்தருள்வாய் என்று வேண்டும். அவ்வளவு. என்னை காத்தருள்வாய் என்று வேண்டு. அந்த காப்புக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அது என்ன, நீ கேட்கும் பொழுதே எனக்கு இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும், அது அப்படி வேண்டும், இன்றைக்கு வேண்டாம், அது நாளைக்கு வேண்டும், நேற்று கிடைத்தது இன்றைக்கு கிடைத்திருக்கலாமே என்றெல்லாம் இதெல்லாம் வேண்டுதலா? ஆகவேதான் வேண்டுதல்களை நீ உருவாக்கி கொள்வதில்லை, வேண்டுதல்களை கூட நீ உருவாக்குவதில்லை, நானே அவற்றை எழுப்புகிறேன் என்ற வாக்கு உணர்த்தப்பட்டது. இந்நிலையில்தான் தொழில் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கிறேன். நான் என்ன தொழில் செய்ய அழைக்கிறேன்? வேளாண்மை செய்ய வாருங்கள், ஆணிரை வளர்ப்பிற்கு வாருங்கள், தச்சு தொழிலுக்கு வாருங்கள், மரபு கட்டுமானத்திற்கு வாருங்கள் என்று ஏதாவது செய்யுங்கள் என்று அழைக்கிறேன். அந்த ஏதாவது என்பது என்ன? இறைவன் வகுத்த ஒழுங்குகளுக்கு உட்பட்ட ஏதாவது. இதுதான் ஊர் திரும்புதல். உங்களிடம் ஏற்கனவே நிறைய பொருள் இருக்கிறது என்றாலும் தொழில் செய்யுங்கள் என்றுதான் நான் கூறுகிறேன். பெரிய செல்வந்தர்களும் இருக்கிறார், ஊர் திரும்பியவர்கள் இருக்கிறார். அவர்களும் என்னோடு இருந்தால் தொழில் செய்ய வேண்டும், இல்லை என்றால் என்னோடு இருக்க முடியாது, என்னோடு பழகவே இயலாது.
ஏனென்றால் எனக்கு எந்த தொழிலில் ஈடுபடாதவர்களோடு என்னால் உறவாடவே இயல. தொழில் செய்வது என்பது பொருள் ஈட்டுவதற்காக அல்ல, அது ஒரு விளைவு. தொழில் செய்தல் என்பது உன்னுடைய பிறவி கடனில் நீ ஈடுபடுவதற்காக. நீ எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாயோ அதில் நீ ஈடுபட வேண்டும். அதற்கு தொழில்தான் அடிப்படையான வழியே, நீ சும்மா இருப்பதல்ல. தொழிலுக்கும் பொருளுக்கும் என்ன உறவு? ஒரு தொழில் செய்து பொருள் ஈட்ட வேண்டும் என்ற தேவை இல்லை என்றாலும் தொழில் செய். ஏனென்றால் உன்னுடைய இயல்புகள் வெளிப்பட வேண்டும் என்பதற்கான வாயில்கள் தான் தொழில்கள். நீ உன்னுடைய இயல்பே வெளிப்படவில்லை என்றால் நீ பிறந்து என்ன ஆவது? நீ என்ன செய்ய? எதற்காக பிறந்திருக்கிறாய்? ஏதாவது ஒன்றை செய், அதிலிருந்து உன் இயல்பு வெளிப்படும். அதுதான் இந்த பிறவி உனக்கு. நீ எதையுமே செய்யாமல் என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த பிறவியை வீணடிக்கிறாய். அவ்வளவுதான். செய்வதற்கு எவ்வளவு இருக்கின்றன. இன்று இந்த அரங்கத்திலே உரையாற்றியவர்கள் அவர்கள் பொருட்களை எல்லாம் காட்டுகிறார்கள். ஏறத்தாழ 93 வகையான பொருட்கள் இன்று இந்த அரங்கத்திலே இருக்கின்றன. அவருடைய பட்டறிவு பகிர்தலிருந்தே உங்களுக்கு விளங்கி இருக்கும். அவர்கள் அனைவருமே இந்த துறைக்கு புதியவர்கள். அனைவருமே ஒரு 10 மாதங்களில் ஒரு துறையில் ஈடுபட்டு பொருளாக்கம் செய்து அங்காடிக்கு வந்து விட்டார்கள். உண்மையில் அவர்கள் அங்காடிக்கு வந்து 4-5 மாதங்கள் ஆகிவிட்டன. சென்னையில் இப்பொழுதுதான் நிகழ்வு. முந்தைய நிகழ்வுகளுக்கே வந்து விட்டார்கள். அவர்கள் பலர் வந்து விட்டார்கள். என்றால் ஒரு 5-6 மாதங்களில் இத்தனை பேர் முன்பு ஈடுபடாத துறைகளில் ஈடுபட்டு பொருட்களை ஆக்குகிறார்கள் அல்லவா? இது எப்படி நிகழ்கிறது? அவர்களில் பலர் என்னை கை காட்டுகிறார். இவர் சொன்னார், நாங்கள் செய்தோம் என்று. நான் சொல்வது என்னால் அல்ல. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. அவர்களுடைய இயல்பு என்னவாக இருக்கிறதோ அது வெளிப்படும் பொழுது அவர்கள் மிக 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 எளிமையாக ஒன்றை செய்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். இதனைத்தான் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய இயல்பு எதனை வெளிப்படுத்துகிறதோ அது எளிமையாகத்தான் இருக்கும். மற்றவருக்கு கடினம், உனக்கு எளிமையானது. மற்றவருக்கு 1000 ஆண்டுகளாகும், உனக்கு ஒரு நொடி போதும். ஒரு புல் செடியாக படிமாற்றம் அடைவதற்கு சில 1000 ஆண்டுகள் வேண்டும். ஒரு செடி தன்னுடைய வண்ணத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு சூழலோடு பொருந்துவதற்கு ஒரு நொடி போதும். ஒரு செடி மழையில் ஒரு வண்ணத்தை வெளிப்படும், வெயிலில் ஒரு வண்ணத்தை வெளிப்படும். இதுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் ஒரு புல் செடியாக மாற்றம் அடைய வேண்டும் என்றால் பல 1000 ஆண்டுகள். இந்த கால வேறுபாடு என்ன கருத்தை கொண்டிருக்க தெரியுமா? எது ஒரு நொடியில் மாற்றம் அடைகிறதோ அது ஏற்கனவே அந்த காலத்தை தனக்குள் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் உடனடியாக ஒன்றில் ஈடுபட்டு ஆக்கம் நிகழ்த்துகிறார் என்றால் அவர் உடனடியாக ஈடுபடவில்லை. அவர் பல 1000 ஆண்டுகளாக அதில் ஈடுபட்டு அந்த திறனை தனக்குள் வைத்திருக்கிறார். அதாவது பொருள், உங்களுக்கு அவர் இன்று ஈடுபட்டார் என்று தெரிகிறது, அவருக்கும் அப்படிதான் தெரியும். ஆனால் உண்மையில் அவர் இன்று ஈடுபடவில்லை. அவர் பல 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 பிறவிகளாக இதில் ஈடுபட்டு அந்த திறனை தன்னுடைய இயல்பில் கொண்டிருந்தார். இன்று அது திறக்கப்படும் பொழுது வெளிப்படுகிறார். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னுடைய இயல்பின் அடிப்படையிலான தொழிலில் ஈடுபடுவது என்பது தனக்குரிய பிறவி கடனின் தேவைகளை நிறைவேற்றுவது. அது ஒரு பொருள் தேடுவதற்கான முயற்சி என்று தயவு செய்து பார்க்காது. உடனே ஒரு சில பேர் என்ன தெரியுமா வந்து பேசுவார்கள், பொருள் தேடுவதற்காக தொழில் செய்யக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா என்று என்னிடம் உரையாடலை இன்றைய கூட தொடங்குவார்கள். பொருள் வேண்டாம் ஆனால் தொழில் செய் என்று கூறினீர்கள் அல்லவா என்று ஒருவர் வருவார். இதெல்லாம் என்ன, எந்த காலத்தில் எந்த தொழிலும் செய்யாது. நான் என்ன கூறுகிறேன், நீ உன்னுடைய இயல்பின் அடிப்படையிலான தொழிலில் ஈடுபட்டு அதன் விளைவுகளில் பொருளும் ஒன்று. பொருளுக்காக என்று மட்டும் எதையும் தேர்வு செய்யாதே. அது உன் இயல்புக்கு புறம்பானதாக இருந்தால் அது உனக்கு கொடுமை. நீ உன் இயல்பிலிருந்து ஒன்றில் ஈடுபடு, அதிலிருந்து பொருள் விளையும். ஒரு தொழில் செய்தால் ஒரு பொருள் விளையும், ஏதோ ஒன்று விளையும், ஒன்று விளையும், பல விளையும்.
ஆனால் நீ தொழில் செய், உன் இயல்பின் அடிப்படையிலான தொழிலை செய். இது ஊர் திரும்புவோருக்குரிய பொருள் வழிகாட்டல் அல்ல. உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் இறையியலைத்தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கினேன். ஊர் திரும்புவதை பற்றி நான் எதுவுமே சொல்லவில்லை. ஆனாலும் நான் ஊர் திரும்புங்கள் என்று கூறுகிறேன். நான் அழைக்கும் ஊர் என்ன? சிவபுரம். அவரவரும் அவரவருடைய சிவத்துக்கு திரும்புதல் தான் ஊர் திரும்புதல். நீங்கள் தொழில் செய்தால் சிவபுரத்துக்கு வருவீர்கள். ஏன்? உங்களுடைய பிறவி வினைகளை எல்லாம் செய்து விடுகிறீர்கள். அதில் நிறைய சிக்கல்கள் வரும். அவற்றிலிருந்து பாடம் பெறுகிறீர்கள், மேம்பாடு அடைகிறீர்கள், மேம்படுகிறீர்கள். இறுதியாக இது போதும் என்று நிறைவடைகிறீர்கள். அந்த நிறைவு வர வேண்டும் என்றால் நீங்கள் இறைவன் வகுத்த ஒழுங்குகளுக்கு உட்பட்டு எதிலாவது ஈடுபட்டு அந்த ஈடுபாட்டில் விரிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும். அவ்வாறு நீங்கள் தொழில் செய்ய வர வேண்டும் என்று உங்களை அழைத்து உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.